அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கருணையின் வடிவமாக இருக்கின்ற சிவபெருமானை முழுமையா வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கும்பராசிக்காரர்கள் பொதுவாக புதுமையான சிந்தனை கொண்டவர்களாகவும் சுயநிலையை விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் மனிதநேயமும் சமூக அக்கறையும் கொண்டவர்கள். நட்பை முக்கியமாக கருதி கட்டுப்பாடுகளை விரும்பாமல் சுதந்திரமாக வாழ நினைப்பார்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சற்று தயக்கம் இருந்தாலும் அறிவு, ஆராய்ச்சி மற்றும் முன்னோக்கிய சிந்தனையால் தனித்துவமாக திகழ்வார்கள். கிரகநிலைகள் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகளை சுட்டிக்காட்டும் ஒரு வழிகாட்டியாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். அவை நேரடியாக நிகழ்வுகளை கட்டுப்படுத்துவதில்லை, ஆனால் மனநிலை, சிந்தனை போக்கு மற்றும் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கக்கூடிய காலநிலையை உணர்த்துகின்றன. சாதகமான கிரகநிலைகள் இருந்தாலும் தனிப்பட்ட முயற்சி இல்லையெனில் முன்னேற்றம் தாமதமாகலாம். அதேபோல் சவாலான கிரகநிலைகள் இருந்தாலும் பொறுமை மற்றும் தெளிவான திட்டமிடல் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். கிரக மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துவது இயல்பான ஒன்றாகும். அவை ஒருவரை சிந்திக்கவும் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளவும் உதவுகின்றன. எனவே கிரகநிலைகளை பயம் அல்லது மிகையான எதிர்பார்ப்புடன் பார்க்காமல் வாழ்க்கையை சமநிலையுடன் அணுக ஒரு கருவியாக பயன்படுத்துவதுதான் யதார்த்தமான அணுகுமுறை. இந்த தை மாதத்தில் கும்பராசியினருக்கு தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். உங்கள் சிந்தனை திறன் மற்றும் புதுமையான அணுகுமுறை காரணமாக மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். இதுவரை தாமதமாக இருந்த வேலைகள் படிப்படியாக நிறைவேறும். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளும் திறன் உங்களிடம் வெளிப்படும். வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், மாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு பற்றிய பேச்சுக்கள் எழலாம். சிலருக்கு வேலை மாற்றம் பற்றிய எண்ணம் தோன்றலாம். அவை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பை வளர்த்து கொண்டால் பணிச்சுமை குறைந்து நல்ல பெயர் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் ஆதரவும் புதிய தொடர்புகளும் உருவாகும். முதலீடுகளில் அவசரம் காட்டாமல் திட்டமிட்டு செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். பழைய முயற்சிகள் இந்த மாதத்தில் பலன் தரத் தொடங்கும். மொத்தத்தில் பொறுமை மற்றும் தைரியத்துடன் செயல்பட்டால் தொழில் மற்றும் வேலை வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல காலமாக இந்த தை மாதம் அமையும். இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் என்பது ஒரே காரணத்தால் வருவது அல்ல. வேலை, பொறுப்புகள், எதிர்பார்ப்புகள் என பல விஷயங்கள் சேர்ந்து உருவாகும். சில நேரங்களில் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சுமை இருப்பது போல உணரலாம். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமே மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சில விஷயங்களை காலத்திற்கு விட்டுவிடுவதும் அனைத்துக்கும் உடனடி தீர்வு தேட வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்வதும் மனநலத்திற்கு உதவும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாத நிலை ஏற்படலாம். அவர்கள் புரிந்துகொள்வார்கள் என்ற எண்ணம் சில நேரங்களில் தவறாக முடியும். சொல்லப்படாத உணர்ச்சிகள் மெதுவாக மனதுக்குள் அழுத்தமாக மாறும். குறிப்பாக நெருக்கமான உறவுகளில் சிறிய வார்த்தைகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் பேச வேண்டிய விஷயங்களை ஒத்திப்போடாமல் அமைதியான நேரத்தில் நேர்மையாக பகிர்ந்து கொள்வது உறவுகளை சீர்படுத்தும். மூத்தவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் எதிர்பார்ப்புகள் சில சமயம் அழுத்தமாக தோன்றலாம். ஆனால் அவற்றின் பின்னால் அக்கறை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் கோபம் குறையும். அதே நேரத்தில் உங்கள் எல்லைகளையும் மரியாதையுடன் எடுத்துச் சொல்லுவது அவசியம். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மன அழுத்தத்தை குறைக்க குடும்பத்துடன் சிறிய நேரம் செலவிடுவது, மனம் திறந்து பேசுவது, தனக்கென ஓய்வு எடுத்துக்கொள்வது மிகவும் உதவும். முழுமையான குடும்பம் என்பது எப்போதும் சரியான புரிதலோடு இருப்பது அல்ல. தவறுகள் வந்தாலும் அவற்றை பேசி தீர்த்து கொள்ளும் மனப்பான்மை இருந்தாலே உறவுகள் வலுவாகும். திருமண வரன் விஷயத்தில் இந்த காலகட்டம் கலந்த உணர்வுகளை தரக்கூடியதாக இருக்கும். வரன்கள் வரலாம், பேச்சுகள் தொடங்கலாம், ஆனால் உடனடியாக முடிவுக்கு வரும் என்ற நிலை அவசியமில்லை. சில வரன்கள் வெளிப்படையாக நல்லதாக தோன்றினாலும் மனதளவில் முழு திருப்தி இல்லாத உணர்வு ஏற்படலாம். இதுதானா சரியானது என்ற தயக்கம் இயல்பாக இருக்கும். குடும்பத்தின் எதிர்பார்ப்பும் உங்கள் தனிப்பட்ட விருப்பமும் ஒரே கோட்டில் வராமல் போகும் தருணங்கள் இருக்கலாம். அப்போது மௌனமாக இருப்பதை விட மரியாதையுடன் உங்கள் எண்ணங்களைச் சொல்லுவது முக்கியம். பேசாமல் ஒத்துக்கொண்டால் பின்னர் மன அழுத்தம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அனைத்தையும் உடனடியாக மறுப்பதும் தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கும். சிலருக்கு வரன் தாமதமாகும் நிலை மன வருத்தத்தை தரலாம். ஆனால் அந்த தாமதம் காரணமற்றதல்ல.
உங்கள் வாழ்க்கை முறை, சிந்தனை, எதிர்பார்ப்பு ஆகியவற்றுடன் பொருந்தக்கூடிய உறவை உருவாக்கவே இந்த இடைவெளி உதவுகிறது. அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை விட தெளிவுடன் எடுக்கப்படும் முடிவுகளே நீண்டகால நிம்மதியை தரும். திருமணம் குறித்து உள்ள பயங்கள், கடந்த அனுபவங்கள் அல்லது பிறரின் கதைகள் உங்கள் முடிவுகளை பாதிக்க விடாதீர்கள். எல்லோரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு தேவையானது சமூக அழுத்தத்தை பூர்த்தி செய்வது அல்ல, மனநிறைவும் பரஸ்பர புரிதலும் கொண்ட உறவாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். மொத்தத்தில் திருமண வரன் விஷயத்தில் இந்த காலம் சிந்தித்து உங்களை புரிந்து கொண்டு குடும்பத்தையும் இணைத்துச் செல்வதற்கான காலமாக இருக்கும். முடிவு தாமதமானாலும் அது சரியான திசையில் நகரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் கல்வி தொடர்பான விஷயங்களில் மனதளவில் அதிக பொறுப்பு உணர்வு உருவாகும். படிப்பை அலட்சியப்படுத்த முடியாத நிலை வரும். அதே நேரத்தில் கவனம் சிதறுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும். சரியான திட்டமிடல் இல்லாமல் படித்தால் சோர்வு ஏற்படலாம். ஆனால் நேரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் நல்ல முன்னேற்றம் காண முடியும். மாணவர்களுக்கு பாடங்களை ஆழமாக புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். முன்பு கடினமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது தெளிவாக புரியும். தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் அல்லது மேல் படிப்பு தொடர்பான முயற்சிகளில் நிலைத்த முயற்சி இருந்தால் எதிர்பார்த்த அளவு நல்ல முடிவுகள் கிடைக்கும். மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கத்தை குறைத்தால் மன அழுத்தம் குறைந்து படிப்பில் கவனம் அதிகரிக்கும். பணவரவு விஷயத்தில் இந்த காலம் நிலைத்தன்மையை அதிகமாக காட்டும். வருமானம் இருக்கும், ஆனால் செலவுகளும் கூடவே வரும் என்பதால் பணம் கையில் நிலைக்கவில்லை என்ற உணர்வு சில நேரங்களில் தோன்றலாம். தேவையான செலவுகள் மற்றும் தேவையற்ற செலவுகள் என்பதை பிரித்து பார்த்தால் பொருளாதார நிலை சீராகும். சிலருக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகள், இன்சென்டிவ், ஊக்கத்தொகை அல்லது பக்க வருமானம் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் குடும்பம் அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். முதலீடு செய்ய நினைப்பவர்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து நம்பகமான வழிகளை தேர்வு செய்வது நல்லது. கடன் வாங்குதல் அல்லது கொடுத்த பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவாக இருந்தால் மன அழுத்தம் குறையும். மொத்தத்தில் கல்வியில் பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் நல்ல வளர்ச்சியை தரும். பணவரவில் கட்டுப்பாடும் திட்டமிடலும் இருந்தால் பாதுகாப்பான நிலை உருவாகும். இரண்டிலும் ஒரே நேரத்தில் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை விட ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கவனம் செலுத்துவது சிறந்த பலனை தரும். தை மாதத்தில் கும்பராசியினரின் ஆரோக்கியம் பொதுவாக நிலையானதாக இருக்கும். உடல் சக்தி மிதமான அளவில் காணப்படும். தினசரி வேலைகளை சிரமமின்றி மேற்கொள்ள முடியும். இருப்பினும் காலநிலை மாற்றங்களால் சளி, இருமல், தொண்டை எரிச்சல் போன்ற சிறிய தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் குளிர்ச்சியான உணவுகளை குறைத்து உடலை சூடாக வைத்துக் கொள்வது நல்லது. மன ஆரோக்கியத்தில் சிறிது அழுத்தம் அல்லது மனக்கலக்கம் தோன்றலாம். வேலை சுமை, குடும்ப பொறுப்புகள் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு, தியானம் அல்லது நடைப்பயிற்சி போன்றவை மனநிலையை சமநிலைப்படுத்த உதவும். தூக்கக்குறைவு ஏற்பட்டால் உடல் சோர்வு அதிகரிக்கலாம். எனவே தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மொத்தத்தில் தை மாதத்தில் கும்பராசியினருக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் குறைவு. சீரான உணவு முறை, முறையான உடற்பயிற்சி மற்றும் மன அமைதியை பேணினால் ஆரோக்கியம் மேம்படும். சிறிய அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் கவனித்தால் மாதம் முழுவதும் நல்ல உடல்நலத்துடன் இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.